அமெரிக்கால இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஆட்ரல் டேப்லெட்ஸ் அப்படின்னு ஒரு டேப்லெட் இருக்கு. அந்த டேப்லெட்டுக்கு வந்து எல்லாருமே அடிக்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஆட்ரல் டேப்லெட் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட தூக்கம், மனசோர்வு, உடல் சோர்வு இது எல்லாத்தையுமே போக்கிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால அமெரிக்கா ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இந்த டேப்லெட் வந்து எடுத்துக்கிறாங்களாம். ஏன்னா அமெரிக்கால இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸுமே நைட் ஒழுங்கா தூங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதனால இந்த ஆட்ரல் டேப்லெட் வந்து எடுத்துக்கிறாங்களாம். இது எடுத்துக்கிறதுனால அவங்களோட ஒர்க் வந்து ப்ரொடக்டிவா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப ஃபாஸ்டாகவும் டயர்டு இல்லாமையும் ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா டைம்ஸும் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். இது மூலமா எங்களுக்கு இன்கமும் அதிகமாக வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனாலேயே இந்த டேப்லெட்ஸ் வந்து நாங்கள் அதிகமாக வாங்கி சாப்பிட்றோம். இதனால இந்த டேப்லெட்ஸ்க்கு வந்து நாங்கள் அடிக்ட் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சீரியஸாக போயிருக்குன்னா, உண்மையாவே இந்த டேப்லெட் இல்லாமல் அவங்களால வேலை பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க அமெரிக்கா ஒர்க்கர்ஸ். அது மாதிரி இந்த டேப்லெட் சாப்பிட்றவங்களுக்கு சைடு எஃபெக்ட்டும் உண்டாயிருக்கு. அது என்னன்னா, பசி எடுக்கிறதே இல்லையா, அது மட்டும் இல்லாமல் தூக்கம் வர மாட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டேப்லெட்டோட பழக்கம் அமெரிக்காவில் மட்டும் இல்லை, இந்தியாவிலும் பயன்படுத்தப்படலாம்னு சொல்லப்படுது. ஆனால் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணக்கூடாது. அதோட சைடு எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க உங்க ஒர்க்ல வந்து ரொம்ப ப்ரொடக்டிவா வேலை பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நைட் நல்லா தூங்கிட்டு காலையில வந்து ஒர்க் பார்க்கணும். அதே சமயம் போது தூக்கம், மனசோர்வு, உடல் சோர்வு இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு காஃபி எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை எடுத்துட்டு நீங்க ஒர்க் பார்த்தீங்கனாலே ப்ரொடக்டிவா ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.